ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா இருகரம் ஏந்துகிறோம் உங்கள் திருவருள் வேண்டுகிறோம் இருகரம் ஏந்துகிறோம் உங்கள் திருவருள் வேண்டுகிறோம் எங்கள் தீரில்லா மாமணியே வந்து அருள்மழை பொழிந்திடையா எங்கள் தீரில்லா மாமணியே வந்து அருள்மழை பொழிந்திடையா கல்வி அருள்மழை பொழிந்திடையா ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே நின் திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா ஆதாரம் என்றும் பாதாரம் ஐயா ஆதாரம் என்றும் உந்தன் பாதாரம் ஐயா சேதாரமில்லா வாழ்வை தந்தே அருளிடையா கல்வி சேதாரமில்லா வாழ்வை தந்தே அருளிடையா கல்வி ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே நின் திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா ஆராதனை செய்தே அழைத்தோம் ஆண்டவனே வா வா ஆராதனை செய்தே அழைத்தோம் ஆண்டவனே வா வா அன்னையும் தந்தையுமாய் வந்தே வினை பொழிந்திடையா அன்னையும் தந்தையுமாய் வந்தே வினை பொழிந்திடையா கல்வி பொழிந்திடையா ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே உன் திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா கேட்கும் வரங்களெல்லாம் வாரி வழங்கிடும் வள்ளலை வா கேட்கும் வரங்களெல்லாம் வாரி வழங்கிடும் வள்ளலை வா சோதனை தன்னை அகற்றி நின்னருள் சாதனை புரிந்திடையா சோதனை தன்னை அகற்றி நின்னருள் சாதனை புரிந்திடையா ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே நின் திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா ஞானமும் தந்திடுவாய் உன்னில் பக்தியும் தந்திடுவாய் ஞானமும் தந்திடுவாய் உன்னில் பக்தியும் தந்திடுவாய் ஞான பெருஞ்சுடரே எனக்கு முக்தியும் தந்திடையா ஞான பெரும் சுடரே எனக்கு முக்தியும் தந்திடையா கல்வி முக்தியும் தந்திடையா ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே நின் திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா ஜெகத்திருநாயகரே ஜெகம் காத்திடும் தூயவரே நின் திருமலர் பாதம் பற்றி பணிந்தோம் காத்திட வாருமையா காத்திட வாருமையா காத்திட வாருமையா पाद प्रणाम जय भगवान।
Bhagavan, thank you for being here with us today. Among the many devotees around the world, we are privileged to have you with us this morning. In this beautiful moment, we like to convey our heartfelt gratitude to you. Bhagavan, in this session, we will first ask the questions in English and will repeat the questions in Tamil for the devotees here. I'll go to the first question, Bhagavan. Bhagavan, some of us are suffering with health problems and feeling frustrated. Most importantly, when we have developed a strong bond with you, we tend to take the frustration out on you. Bhagavan, please explain why we face health problems, how should we perceive this challenge, and what should we do to overcome this matter? I will now say this in Tamil, Bhagavan. பகவான், எங்களில் பலர் நோய்களால் துன்பப்படுகிறோம். குறிப்பாக உங்களுடன் ஒரு நெருங்கிய பந்தத்தை வைத்திருக்கும் பொழுது பகவான் ஏன் நம்மை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்றே உங்களுடனேயே கோபிக்கின்றோம். பகவான், எமக்கு ஏன் நோய்கள் உண்டாகிறது? நாம் எவ்வாறு இதனை ஏற்றுக்கொண்டு இத்துன்பத்திலிருந்து மீள்வது என்று தெளிவுபடுத்துவீர்களா பகவான்? Problems for which medical science has a solution, we will not interfere with that. Medical science has got to solve it. So, எந்த ஹெல்த் பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியாக ஒரு வைத்தியம் உண்டோ அது போன்ற பிரச்சனைகளுக்கு நாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். அது டாக்டர்களே சரி செய்ய வேண்டும். ஆனால் எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு கண்டிஷனோ மருத்துவர்களால் சரிப்படுத்த முடியாதோ, what problems cannot be healed by medical science, we would take up such cases. So what you must do is, in case you have prayed to Amma Bhagavan and still your condition persists, not just health problems, financial problems, relationship problems, or any other kind of problem, business problems or joblessness, whatever the problem be, and in spite of your prayers, if they still persist, then what you must do is, you must change your prayer to ask Amma Bhagavan to show you why the problem has still not ceased. For example, you could do it in your own home. If you could lie down and relax, and enter into a state we call the hypnagogic state, that is between the waking state and the sleeping state, there is a middle state. By relaxing your body, you could go into that state. In that state, you must ask Amma Bhagavan, please show me the cause of this problem. இப்பொழுது நீங்க ப்ரே பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஹிப்னோகாகிக் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. தூக்கத்துக்கும் அந்த விழிப்புக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேட். அது அந்த ஸ்டேட்டுக்குள்ள போய் பிரேயரை மாற்றணும். எப்படி மாற்றணும்னா, அம்மா பகவானை காட்டுங்க, எதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை தீரலை அன்னிட்டு அதை கேட்டீங்களா நீங்க? நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காட்டுவோம். அதை எதனால இந்த பிரச்சனை இருக்குது, அது கர்ப்பத்தில் உருவாச்சா, இல்லை சின்ன குழந்தையாண்ட உருவாச்சா, இல்லை முன்ஜென்மத்தில் உருவாச்சான்ட்டு நாங்கள் உங்களுக்கு கிளியராக காட்டி, அதுக்கு பிற்பாடு நீங்க அதை பார்த்த அப்புறம் நீங்க கேட்கணும், நான் என்ன செய்யணும் இதுக்குன்னு. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் யூ கேன் go into the hypnotic state and pray to us, we will show you what exactly is the problem, and then you must ask us, what should we do for this? We will tell you what to do. Now I'll give you an example which would help you understand. We have a dasa here who had a tumor in the brain. She underwent surgery and the tumor was removed. But there was tremendous headache for her, terrible unbearable pain in her head. So no matter what the doctors could do, that pain would not go away. And the doctors finally told her, we cannot do more than this. So you have to only seek divine intervention. So இந்த ஒரு தாசாக்கு தலையில ஒரு டியூமர் அதை ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த தலையில ஒரு கடுமையான ஒரு தலைவலி. அதுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, இவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும், இதுக்கு மேல நீங்க இந்த கடவுளை நீங்க வர்ஷிப் பண்ண வேண்டியதுதான், எங்களால் இதுக்கு மேல முடியாதுன்னுட்டாங்க.